இப்போ யார் உனக்கு சப்போர்ட் பண்றான்? இந்த இபிஎஸ். ஏன்னா அந்த ஆளுக்கு உன்னோட அலையன்ஸ் போடணும் சொல்லி. இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையே பெருசானது இந்த இபிஎஸ் தற்குறி பேசுனதாங்க. அது ஒரு அறிவில்லாத ஒரு தற்குறி. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய யோகிய சிகா கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அது கொஞ்சம் தவிர்க்கலாமே. அது எரிச்சல் ஆகுது ராஜ்வேல். என்னத்த தவிர்க்கிறது? இவங்க மட்டும் எல்லாத்தையும் மயிருன்னு பேசுறாங்க, மசுருன்னு பேசுறாங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் தப்பா தெரியலையா? மனுஷனுக்கு சூடு சொரணை இருக்கணுங்க. எனக்கு அதை பத்தி பயம் இல்லைங்க. இதை வந்துட்டு இவங்க வார்த்தை தான் இவங்களுக்கு புரியும். இது நாங்களாம் படிச்சவங்க, நாங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு இது தெரியும், புரியும். ஒரு நீ பிடெக் படிச்சு நீ வந்துட்டு ஒரு எம்பிஏவோ என்ன பண்ணேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ். என்ன ஐபிஎஸ் நீ பண்ணி? நீ வந்துட்டு ஒரு பைசா கடை நீ திருடலையா? நீ ஏமாத்தல? நீ 8,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கலையா? இது உன் கட்சிக்காரனே சொல்லி இருக்கிறது. பாருங்க, எனக்கும் பிஜேபியில ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கும் அமித்ஷா ஆபீஸ்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க உன் மேல ஒரு பெரிய ஃபைலே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த 10 நாளுக்கு முன்னாள் இந்த ராமாயணம் வந்துச்சு உன்னை பத்தி? இப்போ நீ என்னமோ பெரிய விஜய்க்கு பேச போற. இவங்க எல்லாம் வந்து சந்தர்ப்பவாதிகள். இவங்களுக்கு வந்துட்டு அந்த மக்கள் செத்தது பத்தி வருத்தம் கிடையாது. அதை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. இது வந்து நல்லதுக்கு கிடையாது. இது எல்லா கட்சி தலைவர்களுக்கு இந்த வார்னிங் வந்துட்டு ஒரு விஜய்க்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு கட்சி அரசியல்வாதிகளும் 41 பேர் இருந்தது இவருக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றது யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? விஜய்க்கும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஓடி வந்து கதை பேசுறான்ல, மணிப்பூர்ல அவ்வளவு பேர் செத்தாங்க. மணிப்பூர்ல அவ்வளவு பெண்மணிகள் வந்துட்டு அசிங்கம். அது அவ்வளவு அசிங்கம் ஆச்சு, கற்பழிக்கப்பட்டாங்க. அப்ப எங்கடா எல்லாரும் போனீங்க? ஏன்டா அப்ப எல்லாரும் பேசல? இப்ப என்னடா கொந்தளிச்சு வரீங்க? எனக்கு வந்து திமுக மேல எனக்கு 1000 வருத்தம் இருக்கலாம். ஆனா இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம். இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணி என்ன சிஎம் அவர்களே எனக்கு வந்து ஸ்டாலின் வந்து பெரிய ஃப்ரெண்டும் கிடையாது, என் மாமா மச்சானும் கிடையாது. ஆனால் அந்த வயசுல, அந்த 72 73 வயசுல நைட்ல அவருக்கு உடம்பும் சரியில்லை, அப்படியே வந்தார் ஃபிளைட்ல. நீ எங்கடா ஓடுன?